ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் 3 o'clock பிளான் பண்ண ட்ரிப்பை 5:30க்கு பெங்களூர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கோ ரைடர்ஸை இன்ட்ரோ பண்ணோம். ஓசு டோலில் கிளீனிங்காக வச்சிருந்த கிளாத் சைலன்ஸில் விழுந்து பேர்ன் ஆனப்போ நின்று அதை சரி பண்ணோம். பீயிங் பாசிட்டிவ் இன் நெகட்டிவ் சுச்சுவேஷன் அப்படின்ற டேக்அவே எடுத்துக்கிட்டோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, ஹாய், என் பேர் தீபக், டிகேன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ட்ரிப் போவேன், அதை டாக்குமெண்ட் பண்ணி ஸ்டோரி அந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். பைக், ட்ராவல், ரோட் ட்ரிப், புது புது மனிதர்கள், புது புது இடங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மேபி இந்த சேனல் உங்களுக்கும் பிடிக்கலாம். சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ரெடியா? வாங்க நம்ம தேடலுக்கு கிளம்பலாம். அதுக்கப்புறமா தருமபுரி பக்கத்தில் தொப்பூரில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டீ பிரேக். ஆல்மோஸ்ட் 150 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி வந்திருந்தோம். தொப்பூர் பற்றி யாருக்காவது தெரியும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே ஒரு டிரைவர் என்ன சொன்னார், அது ஒரு ஆக்சிடென்ட் ஜோன், சில அமானுஷமும் அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பற்றி ரொம்பலாம் ஆராயணும்னு தோணலை, ஏன்னா அது அதை விட அழகான ஒரு ஷேப் க்ரீனரி ரோடு. அனிமல்ஸ் கிராசிங் இருக்கும். ஸோ 20-30 கிலோமீட்டர்ஸை தான் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஏகேவி நம்பர் 2 கொஞ்சமாக சில் பண்ணிவிட்டு அகைன் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம் அவினாசி தான் நெக்ஸ்ட் பிரேக் பாயிண்ட். 160 கிலோமீட்டர்னு சொல்லி வச்சு க்ரூஸ் பண்ணோம். ஒரு பக்கம் வசந்த் ப்ரோ வீஸ்ட்ராமில் ஹைவே டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சுசுகி வீஸ்ட்ராம், இவனும் சலைச்சவெல்லாம் இல்லைங்க. 249cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு என்ஜின், 26.1 26.5 பிஹெச்பி, 9300 RPM மேக்ஸ் பவர், 7300 RPM பீக் டார்க், 835 mm சீட் ஹைட், 12 liters fuel tank capacity, 205 mm ground clearance, 6 speed gearbox. இந்த மாதிரி 167 kg வெயிட்டில் சிட்டி ரைடுக்கும் ஏற்ற ஒரு குட் ஆஃப் ரோடு வெஹிக்கிள். இன்னொரு பக்கம் நான் நம்ம கொம்பனை க்ரூஸ் பண்ணேன். அதான் மீட் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சே, லைவ் லொக்கேஷன் ட்ராக்கிங்கில் இருக்குது. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா டாப்பாக போய் ரீச் ஆகணும். பொதுவாக ஹைவேனா கொம்பன் குஷி ஆகிடுவான். 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின், 29.6 PS, 8000 RPM மேக்ஸ் பவர், 6500 RPM max torque, 6 speed gearbox, 815 mm seat height, 220 mm ground clearance. இந்த மாதிரி 187 kg வெயிட்டில் ஒரு மாதிரி மிரட்டலான செக்மெண்ட். இன்றைக்கி வேறு இண்டிபெண்டன்ஸ் டே. பரேட் பண்ணுற என்சிசி பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாரும் கேதர் ஆகி கொடியேற்றுறாங்க. அதை பார்க்குறப்ப சின்னதாக ஒரு நாஸ்டாலஜியா மூமெண்ட். என்னோடய ஸ்கூல் லைஃப்பை ரீகால் பண்ண வச்சுது. ஸ்கூல் டேஸ் அதெல்லாம் ரொம்ப ப்ரிஷியஸுங்க. ஜெய்ஹிந்த் மூவியில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பார்த்து அர்ஜுனே ஃப்ரீடம் ஃபைட்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம். அது மட்டுமா, அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குது, செத்தாலும் திரும்ப வருவார். வாட்டர்மெலன் சாப்பிட்றதுக்கு பயந்ததுக்கு ஒரே காரணம், அந்த சீடை முழுங்கிட்டா வயிற்றுக்குள்ளே மரமாக முளைச்சிரும் அப்படின்ற ஒரு பயம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது வேறு ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் அந்த நாஸ்டாலஜி மூமெண்ட்டுக்கு போய் அதை ரீகால் பண்ணி பார்க்கட்டும். செம்ம வெயில், பசங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படி இப்படின்னு அவினாசி ரீச் ஆகிட்டோம். செகண்ட் பிரேக் பாயிண்ட் கொஞ்சம் லென்த்தியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக கேங்காக உட்காந்து ட்ரிப் பிளான் பண்ணுறப்போ ஒரு மாதிரியான சந்தோஷம் அந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளே நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கும். சேம் ஆன் ட்ரிப்லையும் அப்படி தான். ஒவ்வொரு பிரேக் பாயிண்ட்லேயும் நாங்கள் கடந்து வந்த ரோட்ஸ், சைட் சீயிங், க்ளோஸ் கால்ஸ் அப்படின்னு பேசி குஜால்ஸ் ஆகிடுவோம். அந்த டயர்ட் எல்லாமே அப்படியே ஓடி போயிடும். அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஆக்ஷனை அபு ஸ்டார்ட் பண்ணான். பில்லியன் ரைடராக உட்காந்து நான் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த பிரேக் பாயிண்ட் பாலக்காடு அப்படின்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லஞ்சும் அங்கே தான் சாப்பிடணும்னு பசங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வேகமும் சுவாரஸ்யமும் இன்னும் அதிகமாச்சு. பிளான் பண்ண மாதிரியே பாலக்காடு ரீச் ஆனோம். பார்டர் கிராஸ் பண்ணதும் சேட்டாக்காட கட்டன் சாயா எங்களை வெல்கம் பண்ணிச்சு. லாஸ்ட் பாயிண்டான அவினாசியில் வெயில் தாறுமாறாக கொளுத்துச்சு. அதுக்கு அடுத்த பாயிண்டான பாலக்காட்டில், அதாவது லிட்ரலி 100 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் அதை வாயால் வர்ணிக்க முடியாது. அங்கே அந்தளவுக்கு வெயில் கொளுத்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே பக்கா சில் கிளைமேட். இப்போ சொல்கிறப்ப கூட ரோமாஞ்சம், அதாங்க கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த கிளைமேட் சுற்றி க்ரீனரி, லாட்ரி டிக்கெட் ஸ்மெல், கல்லு ஷாப்போட வைப், கர்வியான ரோட்ஸ், அதில் விழுகிற ட்ரிசில். காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் பிளான் பண்ண மாதிரியே பாலக்காடில் சாப்பிட்டோம். பொதுவாக ட்ரிப்பை நாங்கள் டீட்டெயிலிங்கெல்லாம் பிளான்லாம் பண்ண மாட்டோம். அப்படி பிளான் பண்ணால் அந்த ட்ரிப்புக்கே போக மாட்டோம். இந்த ட்ரிப்பும் பெருசாக பிளான்லாம் பண்ணல. வழக்கமாக எல்லோரும் வால்பாறை போயிட்டு அப்புறமா தான் அதிரப்பள்ளி போவாங்க. பெங்களூர் பொள்ளாச்சி ரூட்டில் போகிறவங்க.
நாங்கள் போனது வேறு லாங் வீக்கெண்ட். ஸோ ரூம்ஸ் அவைலபிள் இல்லை. வால்பாறை போயிட்டு தான் அதிரப்பள்ளி போகணுமா என்ன? யார் போட்டது அந்த ரூல்ஸு? இன்கேஸ் ரூலாகவே இருந்தாலும், ரூமே கிடச்சிருந்தாலும் நாங்கள் இப்படி தான் போயிருந்திருப்போம். ஏன்னா இந்த ரத்தத்தோட வேகம் அப்படி. ஸோ 2 செட் ட்ரெஸ் மட்டும் கேரி பண்ணிவிட்டு போயிட்டோம். பாலக்காடு தாண்டினதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையை ரீசனாக வச்சே 2 ஸ்பாட்டில் ஒதுங்கி நின்னோம். ஆனால் கட்டன் சாயா குடிக்கிறப்பவே சேட்டா சொன்னார், ரெயின் லேயர் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. மழைக்காக ஒதுங்கி நின்று கடுப்பாகி இதுக்கப்புறம் ஒதுங்கின வேலைக்கு ஆகாது அப்படின்னு ரெயின் கோட் வாங்கின ஒதுங்கின இடம் தான் ஜார்ஜ் சேட்டா கடை. அவர் பாலக்காட்டில் கிராசரி ஷாப் வச்சிருக்கிறாரு. மலைக்கு ஒதுங்கினப்போ பேசி க்ளோஸ் ஆகிட்டாரு. பங்கமாக நம்மளை கலாய்ச்சி வேற விட்டார். சென்னையிலேருந்து பைக்கை தூக்கிட்டு இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க மலையில் ரெயின் கோட் கூட இல்லாமல் வந்தியான்னு கேட்டார். கொஞ்ச நேரம் பேசினதுலேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டாரு. நமக்கும் ஆஃபர் ப்ரைஸில் ரெயின் லேயர் கொடுத்தாரு. இந்த டைம் இறங்கிட்டோம் ஃபுல் ஃபோர்ஸில். நெக்ஸ்ட் ஸ்டாப்னா அது அதிரப்பள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஓரளவுக்கு மேலே ஸ்பீடாக க்ரூஸ் பண்ணவும் முடியல. ஆனால் மலையில் இந்த ஊரும் இந்த ஊர் மக்களும் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அங்கங்கே ரோட்ஸும் சரியில்லை, மொபைலில் மேப்பும் பார்க்க முடியல. எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகணும். ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா. ஈவினிங் எப்போ க்ளோசிங்னு தெரில. ஆல்சோ அனிமல்ஸ் கிராசிங்கும் அந்த டைமில் இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். நிற்காமல் பெய்கிற மலை, கர்வியான ரோட்ஸ், அடர்ந்த ஃபாரஸ்ட், எப்போனாலும் யானை கிராஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம். இதெல்லாம் சேர்ந்து எங்களை இன்னும் கடினமாக மாற்றிருச்சு. பக்கா அட்வென்ச்சரஸ் மான்சூன் ரைடாக இருந்தது. லோக்கல் சைசிங் பார்க்கவும் கிளம்பிட்டோம். ரஃப் அண்ட் டஃப்பான டைமில் தான் நம்ம மேலும் மேலும் கடினமாகிறோம். டேக்அவே நம்பர் 3. அப்புறம் இங்கே தான் ஒரு டீ கடையில் அட்டியை போட்டோம். உட்காந்து மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஷேர் யுவர் பெயின், இட் ஃபேட்ஸ் அவே. ஷேர் யுவர் ஜாய், இட் லைட்ஸ் யுவர் டே. சில விஷயம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் புரியும்ல. சேஸ் கைஸ், அடுத்த எபிசோடில் அதிரப்பள்ளி அண்ட் வால்பாறையை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே என்னோடய ஐடியா மென்ஷன் பண்ணுறேன். நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம்.